பக்கத்து தொகுதியில் தோத்த வேட்பாளரே சோசியல் மீடியாவில் அவர் பேசுறத நீங்க தொலைக்காட்சிகளையும் சோசியல் மீடியாவில் போடுறீங்க. அதனால அவர்கள் தூய சக்தியும் கிடையாது, சும்மா மக்களை ஏமாற்றுகிற பித்தலாட்ட சக்தி. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைய தேதி வரையும் முதலமைச்சரான வரையும் செய்தியாளர் சந்திக்கலாம் முதலமைச்சர். அது நீங்க முதலமைச்சரே அவருக்காக பேசுறாங்களே திரு ஆதவ அர்ஜுனாவை தான் கேட்கணும். அதை பத்தி நம்ம பதில் சொல்ல வேணாம். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். டெல்லியில போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு 3 நிமிஷத்துல எந்திரிச்சு உடையாந்துட்டாரு. என்ன மனு கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு அவர் பத்திரிகையாளர் இல்லப்பா நீங்க பத்திரிகையாளர் மாதிரி பேசாத. இவர் நேரம் பத்திரிகையாளர் நினைச்சிட்டீங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபி எடுத்து பேசுறது ஒரு நாளையில கூட விஜய்ட்ட நம்ம பார்க்க முடியல. அதே போல பிஜேபி போட்டிக்கிட்ட எந்த ஒரு தொகுதியிலுமே அவர் பிரச்சாரத்துக்கு போகலாம். இது எல்லாமே பிஜேபிக்கு பயந்துட்டாருங்கிற மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் பேசுறாங்களே. இது குறித்து உங்களை கருத்து என்ன சார்? எல்லோரும் சாயமும் வெளுத்துவிடும். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நாம் செய்தது பெரிய வரலாற்று பிழை என்பதை உணரப்போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆட்சி அதிகாரங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிற நிலை, உலக மற்ற நாடுகள் இருக்கிற நிலை, தமிழ்நாட்டின் பொருளாதாரம், இந்தியாவின் பொருளாதாரம், எங்கேயோ போர் நடந்தாலும் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டு கந்தர்வக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் வரைக்கும் பாதிக்கிற அளவுக்கு விலைவாசி உயர்வு. அதனால இதையெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட்சி நடத்துறதுக்கு ரூமுக்குள்ளார உட்காந்துட்டோம். இது மாதிரி 4 பேர் அமைச்சர்கள் என்ற பேரில் நின்றுட்டு பேசுறதுனாலையோ நாங்கள் ஊழலை ஒழித்து விடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த கல்குவாரிகள் எல்லாம் மூடிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து பெனால்டி போட்டு மூடிட்டு யாரை சந்தித்து யார் எல்லாம் அவர்கள் கவனிக்கப்பட்ட பிறகு அந்த கல்குவாரிகள் எல்லாம் துறக்குவதற்கு முயற்சிகள் நடப்பது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவர்கள் ஆட்சியில் கடந்த ஆட்சிகளை எல்லாம் தாண்டி இது ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்குங்கிறத மக்கள் விரைவில் உணர்வார்கள். அது முதல்வர் விஜய் அவர்களோட வார்த்தையில சொல்லணும், அந்த ஆச்சரிய குறிகள் இதெல்லாம் தெரியாம எல்லாரையும் சேட்டை வாரி வீசுவதனாலயோ, நீங்க முன்ன ரீல்ஸ் போட்டு முன்ன சினிமா படம் மாதிரி எடுத்தீங்க, இப்ப நீங்க தான் எல்லாத்தையும் இப்ப படம் ஓட்ட முடியாது. இப்ப இது யதார்த்தம், ரியாலிட்டிக்கு வந்துட்டீங்க. நடவடிக்கை எடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கிற ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் அதில் அமைச்சராக பங்கேற்றிருக்காரு. காங்கிரஸ் பத்தி தான் தெரியும் உங்களுக்கு. இவர்கள்லாம் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் அவர்களும் தாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்பதை உணர்கின்ற காலம் விரைவில் வரும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் அன்றாடம் நடக்கக்கூடிய பாலியல், அதாவது ஒவ்வொரு முறை ஆட்சி மாறும் பொழுதும் இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட், சமூக விரோதிகள், இதே மாதிரி நம்பர் 2 தொழில் செய்யறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா புதிய ஆட்சியில எப்படி நடவடிக்கை இருக்குன்னு பார்த்து தான் அவங்க வாழ. அம்மா மாதிரி ஆட்சினா வாழை சுட்டிட்டு வேற ஸ்டேட்டுக்கு ஓடிடுவாங்க, இல்ல தமிழ்நாடு அமைதியாயிரும். வேற சில ஆட்சிகள்ல ஏதோ சரி பண்ணி திரும்பவும் சட்ட ஒழுங்குல அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட் அவங்க வேலைகளை பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் குறை சொல்லப்பட்டதோ அதை விட அதிகமாக இன்றைக்கு போதை மருந்து புழக்கம், வியாபாரம், அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, அதிகமாக வன்கொடுமை, கொலைகள், திருட்டு, கொலைகள் எல்லாமே அதை விட அதிகமாக இன்னும் வேகமாக நடக்குது. இதை தடுப்பதற்கு வழியை பாருங்க. என்னவோ சிங்கப்பெண் படைன்னு ஏற்கனவே இருந்த அந்த பிங்க் பெட்ரோல் வண்டிகளை பெயிண்டம் அடிச்சு வெள்ளை கலரை மாத்திருக்கீங்க. அதெல்லாம் இன்னும் திறக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்காம நாங்க சொல்வது உங்களை குறை சொல்ல வரல. சட்டம் ஒழுங்கு என்பது இதுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தேன். சட்டம் ஒழுங்கு என்பது இதுக்கெல்லாம் கால அவகாசம் கொடுக்கிறது இது அடிப்படை. இதுல நீங்க எமர்ஜென்சி சர்வீஸ் இதெல்லாம் இதுல நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து காவல்துறை இருக்காங்கல்ல, அவர்களை வைத்து இதெல்லாம் சரி செய்யணும். இதுல உங்களை கண்டு சமூக விரோதிகள் பயப்படணும். அதை விட்டு நீங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பித்தலாட்ட வேலைகளும், எதிர்கட்சிகளை தீர்த்த சக்தி, தூந்து போட சக்தின்னு பேசி டயலாக் பேசுறதுக்காக உங்களை மக்கள் அனுமதிக்கல. ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க, இன்னும் தேர்தல் நேரத்தில் பேசுன மாதிரியே கத்தி பேசி டயலாக் விடுறதுனாலயோ ஒன்றும் நடக்க போறதில்லை. ஒழுங்காக ஆட்சியை கொடுங்கள்.
என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக மக்களில் ஒருவனாக நானும் சொல்றது. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களை பார்த்து ஆட்சி நடத்த விடமாட்டேன்னு சொல்றது தவறு. நீங்க இந்த சட்டம் ஒழுங்க சரி பண்ணுங்க, பெண்கள் பாதுகாப்பை இப்போலேருந்து சரி பண்ணுங்க. குழந்தைகள் முதல் முதியவர் வரை, இன்னைக்கு வயது முதிர்ந்த பெண்கள் வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு, கொலைகள் அதிகமாயிட்டு, அதெல்லாம் கட்டுப்படுத்துகள் தான் நாங்கள் கேட்கிறோம். சார், சேலம் போலீஸ் கமிஷனர் பிரஸ் மீட் வைக்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்க இந்த முதலமைச்சர் தான் கேட்கணும். சரி. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது பேசிய அவர், கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் அதிகரித்து நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 4 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதத்தை ஏற்ற சபாநாயகர் நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது என்றும் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேகா ஆட்சி அமைத்தது வரலாற்று பிழை என்ற தவறை மக்கள் உணரக்கூடிய காலம் தொலைவில் இல்லை என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்று உணரும் காலம் விரைவில் வரும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அமமுக வேட்பாளரை தாவேகா திருடிவிட்டதாகவும் டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருந்தோம். புதுக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருந்தோம். போதைப் பொருள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் கடந்த ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியில் அதிகமாக நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயிடம் வெள்ளையை விட கருப்பு அதிகமாக உள்ளது என்றும் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழக மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்று உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் பேசிய அவர், அமமுக வேட்பாளரை தாவேகா திருடிவிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் முதலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி காலத்தில் குற்றச்செயல்கள் அதிகமாக நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி. புதுக்கோட்டையில் தற்போது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே ஒரு திருமண விழாவிற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் கூறுகையில், கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாகவும், மேலும் மாற்றம் வேண்டும் என்ற மக்கள் தற்பொழுது வாக்களித்தது பிறகு மக்கள் மீண்டும் பெரிய அளவில் வருத்தப்படுவார்கள் என்றும், மேலும் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை ஜெயலலிதா அம்மா கட்டி காத்திய இந்த அதிமுக கட்சியை ஊழல் கட்சி என்று விஜய் பேசியிருப்பது மிகவும் தவறானது என்றும், மேலும் தேர்தல் காலத்தில் விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வேன் என்று கூறிவிட்டு தற்பொழுது 50,000 மட்டும் விவசாய கடனை தள்ளுபடி செய்திருப்பது விவசாய மத்தியிலே வேதனையும் ஏமாற்றத்தையும் அளித்திருப்பதாக டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். சிக்கந்தர். தகவல்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி.